நம்ம 1000 அடி அடிச்சாலும் ஆம்பளை நான் திரும்ப தூண் மாதிரி நிற்பேன். நாங்க ஒரே ஒரு அடி அடிச்சோம், 3 மாசமா ஒரே யாரு வீட்டுல நடக்காத பிரச்சனை என் வீட்டுல நடந்துச்சு. எங்க வீட்டுல நானும் எங்க அண்ணன் 2 பேரும் தான். சின்ன வயசுல எங்க அம்மா செத்துருச்சு. எங்க அப்பா தான் எங்க 2 பேரும் நல்ல முறையில வளர்த்து ஆளாக்குனாரு. எங்களுக்கு கல்யாணம் போற வந்தது, வயதாகி விட்டது, பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டிய எங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை. உடனே ஒரு ஊர்ல போயிட்டு ஒரே வீட்டுல 2 பொண்ணை பார்த்து எனக்கு எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ண 3வது நாள் எங்க அப்பா செத்து போட்டாங்க. செத்து போட்ட பிறகுதான் வீட்டுல பிரச்சனை. ஏமா செத்து போட்ட பிறகுதான் வீட்டுல பிரச்சனை. என்னடா எதுக்குடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி சாப்பாடு செஞ்சா என் தம்பி பொண்டாட்டி சாப்பிடுறது கிடையாது. என் தம்பி பொண்டாட்டி தண்ணி எடுத்து வந்து வச்சா என் பொண்டாட்டி குடிக்கிறது கிடையாது. இந்த மாதிரி குடும்பத்துல எப்படி அம்மா வாய முடியும்? ஊர் நாட்டாமக்கார கூப்பிட்டு, ஐயா எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணுங்க அப்படின்னு கேட்டேன். நாட்டாமக்கார என்ன தெரியுமா சொன்னாங்க? 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி என்ற ஒரு பழமொழி. அவனுடைய வாழ்க்கை அவங்க கையில ஒப்படைச்சது எப்படின்னா வாங்கிட்டு போறான். உங்க அப்பா என்ன சம்பாதிச்சாரு எடுத்துட்டு வந்துரு, நான் பாதியை பிரிச்சுடுறேன். எங்க அப்பா என்ன திரும்ப சம்பாதிச்சாரு? 2 வீடு, 2 மாடு, 2 ஆடு சம்பாதிச்சு. நாட்டம்கார ஈஸியா பிரிச்சுட்டாரு. உனக்கு ஒரு வீடு, ஒரு மாடு, ஒரு ஆடு, உன் தம்பிக்கு ஒரு வீடு, ஒரு மாடு, ஒரு ஆடுன்னு பிரிச்சுட்டாரு. இந்த கம்யூனிட்டி எல்லாம் 2 பிரிச்சு அதோட விட்டுட்டு இந்த ஒரு பிரச்சனை இல்லையம்மா. இந்த 2 வீட்டுக்கு சென்டர்ல ஒரு தென்னை மரத்தை வளர்த்துருக்கோம். அந்த தென்னை மரத்தை எப்படி பிரிக்கிறது? பாதியை கீக்க முடியுமா? பாதியில வெட்ட முடியுமா? என் தம்பி என் பொண்டாட்டிய கூப்பிட்டு, அடியே தம்பி அறியாதவன் அந்த மரத்தை அவனுக்கு ஒதுக்கிடு, நம்ம எப்படியாவது வாழ்வோம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என் பொண்டாட்டி என்ன தெரியுமா கேட்டா? பொட்ட பையா பாடு, அவ இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு வந்துக்கிறேன், எனக்கும் அந்த மரத்துல பாகம் ஓணும்னு கேட்டான். பொம்பளைங்க பிடிச்ச புடிவாதம் ஒண்ணு, அவ்வளவுதான், மாத்தவே முடியாது. மறுபடியும் ஊர் நாட்டாமக்கார கூப்பிட்டு, ஐயா ஆடு மாடு வீடு எல்லாம் பிடிச்சிட்டீங்க, இந்த தென்னை மரத்தை கொஞ்சம் பிரிங்க அப்படின்னு. நாட்டாமக்கார வந்து அந்த மரத்தை கீயவும் மேலவும் பாத்துட்டு மரத்துல சென்டர்ல ஒரு கோடு போட்டாருமா. ஏன்னா கோடு போடுறேன்னு கேட்ட நாட்டாமக்கார, நீ சின்னவன், தம்பி சின்னவன், பெரியவன், மரத்துல கோடு போட்டுக்கிற பாரு, அங்க இருந்து கீ பாகம் தம்பிக்கு, கோடுக்கு மேல பாரு மேல் பாகம், அது உனக்கு அப்படின்னு சொன்னாரு. ஏமா எனக்கு சந்தோஷமாயி போச்சு, எங்க இல்லாத சந்தோஷமாயி போச்சு. என் தம்பிக்கு கீ பாகம் உங்களை மொத்த வேறுங்களா போகுது, என் பாகம் மேல் பாகம் ஒரு காய் இந்த பேசிக்கிறீங்க. தேங்க பாக்கலாம், தேங்க எப்படிக்கா மேலமா? நம்ம 2 பேர் தானே பேசுறோம். அடுப்புல வச்சு சரி இது போன போகட்டும், இந்த காய் எப்படியாவது அறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து போலீசாங்க கூப்பிட்டு, மேல் பாக்கத்துல காய கொஞ்சம் அறுத்துறா அப்படின்னு. இவன் மேல ஏறின போரு என் தம்பி பண்ணிட்டு பாத்துட்டு கீழ் பாக்க நம்பது தானே, இவன் என் பாக்கத்துல ஏறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் கோடல் இருக்கிற கீயை வெட்டுறதுக்கு மேல ஏறின கீயை வெட்டின என்ன அம்மா கொஞ்ச நேரம் இரு, என் காய அறுத்துறேன், மறுபடியும் இறங்கிடுவான், அப்பாரு வடி எப்படின்னு வெட்டிக்க அப்படின்னு. அதான் ஒத்துக்கல, எனக்கு கோவம் வந்துருச்சு. உங்க அம்மா ஓடு கதைக்கு போனதுல பைபாஸ் சுத்தினுல, ஏமா நான் என் தம்பி போனாச்சுமா, ஏமா நான் உண்டு கை பாவம் நம்மளுக்கு விடுதலை வருது இப்படியா? ஓடு கதைக்கு போனதுல பைபாஸ் சுத்தினுல அப்படின்னு கேட்டு, ஏமா என் காயை அரகத்துக்கு நீ விட மாட்டேன்ற, இருந்தாலும் நீ அடியான வெட்டிக்கோ,
கொனையானே வெட்டிக்கோ. ஏய். ஆனா என் கொனை வந்து கீழே ஊந்துச்சு, உன் கொனை அறுத்துருவான்னு சொல்லிட்டு. அம்மா, சார். அம்மா, என் தம்பி பொண்டாட்டி சொல்லுங்க. ஏம்மா, என் தம்பி பொண்டாட்டிமா. இடுப்புல போறது ஆ, மூச்சு பட்டாட பைபாஸ் ஆ, பொட்டை ஆ. கால் பொட்டை அரை பொட்டை முக்கா பொட்டை முழு பொட்டை செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் இஞ்சி விற்கிற பொட்டை யாரு நான் கொண்டாடுறேன். ஏம்மா, வீட்டு வச்சு நறுக்கிடுவேன் என்கிட்ட வச்சுக்கிறீங்க. ஏம்மா, இறங்குறது எங்க மாமியார் குத்துந்து ஒண்ணே ஒண்ணு. அது அறுத்துருப்பாரு ஏம்மான்னு. ஏய் ஓ, ஏம்மா, ஏம்மா, அட, கல்யாணத்துக்கு அண்ணா கயிறு புதுசா போட்டுக்கிறாங்க. அதான் ஒண்ணு அறுத்துருப்பாருன்ற